17வது ஏசியா கப்போட கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாமே ஐக்கிய அரபு நாடான துபாயில நடந்துட்டு இருக்கு. இதுல ஆல்ரெடி லீக் மேட்ச் முடிஞ்சு இப்ப சூப்பர் 4 நடந்துட்டு இருக்கு. இதுல நேத்து பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் மோதினாங்க. ரெண்டு அணியுமே லாஸ்டா நடந்த ரெண்டு மேட்ச்லயும் தோத்து இருந்தாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்சா தான் இருந்தது. அதன்படி டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. தெரியுது, நீ மூடு. இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இலங்கை அணியோட ஓபனரான குஷல் மெண்டிஸ் வெறும் 2 பந்துல அவுட் ஆனாரு. தொடர்ந்து 10 நிசங்காவும் 8 ரன்ல வெளியேறினாரு. பின்னர் வந்த குஷல் பெரேரா 15 ரன்லயும் சரித் அசலங்கா 18 ரன்லயும் ஆட்டம் இழந்தாங்க. ஸ்ரீலங்கா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முன்னாள் கேப்டனான ஷானக்காவும் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகி அதிர்ச்சியளிச்சாரு. ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்தாலும் கமிண்டோ மெண்டிஸ் மட்டும் பொறுப்போடு ஆடி அரசதம் அடிச்சார். இறுதியில 20 ஓவரோட முடிவுல 8 விக்கெட் இழப்புக்கு 133 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க ஸ்ரீலங்கா. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச பாகிஸ்தான் ஓபனரான ஃபர்கான் அண்ட் ஜமான் சூப்பராவே விளையாண்டாங்க. என்ன இது? ஃபர்கான் 24 ரன்களும் ஃபக்கர் ஜமான் 17 ரன்களையும் வெளியேறினாங்க. தொடர்ந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க சயீம் ஐபி 2 ரன்களையும் ஆடவும் தெரியல. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கற. கேப்டன் ஹாகா 5 ரன்களையும் வெளியேறினாங்க. அண்ட் விக்கெட் கீப்பர் முகமது ஹாரிஸும் 13 ரன்களை வெளியேற அதுக்கப்புறம் ஜோடி சேர்ந்தாங்க ஹுசைன் டாலட்டும் முகமது நவாஸும். பாலுக்கு பால் ரன்கள் சேர்த்த முகமது டாலட் 30 பந்துகளில் 32 ரன்கள் அடிச்சாரு. அண்ட் மறுமுனையில அதிரடி ஆடிட்டு இருந்த முகமது நவாஸ் 24 பந்துகளில் 3 சிக்ஸர் 3 பவுண்டரிகளோட 38 ரன்கள் சேர்த்தாரு. இதன் மூலமா 18வது ஓவர்ல டார்கெட் எட்டி இந்த மேட்ச் 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க பாகிஸ்தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.